எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமா, உங்க ஹாபி என்ன? என்ன எடுத்த உடனே இப்படி கேக்குறேன்னு பாக்குறீங்களா? முன்னாடி எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது முதல் கேள்வி இதான் கேட்பாங்க, உங்க ஹாபி என்ன, ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. எனக்கு அப்படி கேட்கும்போது அப்ப சொல்றதுக்கு இருந்த ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு என்னோட விநாயகர் கலெக்ஷன், அண்ட் நான் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவேன். அது சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எங்க அப்பா ஃபாரின்ல இருந்ததுனால அந்த லெட்டர்ல வர ஸ்டாம்ப் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அப்பா பல நாடுகளுடைய அந்த ஸ்டாம்ப் எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. அது ஒரு புக்காவே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் கலெக்ஷன். எங்க போனாலும் விதவிதமான விநாயகர்கள் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய மிகப்பெரிய பிடிச்ச ஒரு ஹாபி அப்படின்னா இந்த புக் ரீடிங்க ஆயிடுச்சுங்க. அதுல நான் முதல்ல ஆரம்பிச்சது கீராவோட புத்தகங்கள் எல்லாம் வாங்கிடணும், அந்த கலெக்ஷன் ஃபுல்லா எடுத்துக்கணும். ஓஷோ புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கணும், ஜென் புத்தகங்கள் எடுக்கணும், அப்புறம் சுஜாதா நாவல்கள் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் கலெக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஹாபி அப்படின்னு. இது எதுக்காகன்னா நம்முடைய மனசு ஒருநிலைப்படுதல். அவ்வளவுதாங்க. நம்ம பொழுதுபோக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சே நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ உங்க குழந்தைகளுக்கும் என்ன விதமான பொழுதுபோக்குகள் இருக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல அவங்கள இன்ட்ரெஸ்டடா வளர விடுங்க. அது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும். ஒருவேளை எது நம்ம ஹாபியா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாபிக்கு ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. ஜூன் 19, 20, 21 இந்த 3 நாளும் எங்கூர் மியூசியம்ல ஒரு மிகப்பெரிய ஹாபி திருவிழா நடக்க போகுது. சென்னையில மட்டும் இல்ல, பல ஊர்கள்ல இருந்தும் பலவிதமான கலெக்ஷன்ஸ கொண்டு அங்க காட்சிப்படுத்த போறாங்க. சோ நீங்க உங்க குழந்தைகளோட வந்துருங்க. நான் கண்டிப்பா மோகியை கூட்டிட்டு வந்துருவேன். ரொம்ப ஜாலியா இருக்குங்க. என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாக்கணும். எனக்கு அதிகமா ஒண்ணும் இல்ல, புக்ஸ், விநாயகர், அப்புறம் ஸ்டாம்ப். ஒரு கட்டத்துல ஹேண்ட்பேக்ஸ் இருந்தது, செப்பல்ஸ் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனா சில பேருக்கு நிறைய கலெக்ஷன் பண்றது அவ்வளவு பிடிக்கும். அப்படிப்பட்ட விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருகிற ஜூன் 19, 20, 21 பார்த்துடலாம். அப்புறம் கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, ஜாலியா இருக்கோங்க.